சையத் ஃபரூக் பாஷா அவர்கள். நீ பேசுங்க. வேணாம், பேசுங்க. என்ன பண்ண நன்றி சொல்ல போறீங்களா? நன்றி சொல்லி முடிக்கிறார். முடிங்க, நன்றி முடிங்க. நன்றி சொல்லுங்க. பள்ளி கல்வித்துறைங்க, இங்கிலீஷ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 நிமிஷம் முடிச்சார். 2 நிமிஷம் விட்டு கொடுத்துறேன். நினைச்சு பாருங்க, 1லேருந்து 8 வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணி சொல்லி பழைய அரசு உத்தரவு போட்டிருந்தாங்க. 1லேருந்து 8 வரைக்கும் ஆல் பாஸ் பண்றீங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க போறீங்க, நிறைய படிச்சவங்க ஆசிரியர் பெருமக்களா இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போய் 1வது 8வது வரைக்கும் ஒரு புக் எடுத்து படிச்சு காட்ட சொல்லுங்க. அவரோட நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. ஆசிரியர்கள் மனவேதனைப்படுறாங்க. 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் கையில் வந்து காலேஜ் வந்து சேர்ந்த பையன் இங்கிலீஷ்ல அவனால கையெழுத்து போட தெரியல. ஆங்கிலத்தில் 10th முடிச்ச பையன், அரசு பள்ளியில் படிக்கிற பையன், அவன் கையெழுத்து போட முடியல. ஆல் பாஸ் பண்றோம். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பள்ளிக்கு புக்குத்த பையோட போறவன் கத்தியோடையும் பொட்டலத்தோடையும் போறாங்க. இதெல்லாம் மாத்தணும்னா நீங்க நீக்கிறேன். அவங்க நீங்க நன்றி சொல்ல தான் உங்களை அனுமதிச்சேன். நான் மாண்பு உறுப்பினர் மாண்பு சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர் மாண்பு சி வி சண்முகம், நீங்க சொல்லுங்க. என்ன கேட்க வரீங்க? கிளாரிபிகேஷன். போதும். மாண்பு உறுப்பினர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் நகராட்சியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றிருந்திருக்கிறது. இந்த தொழிலாளர் வைப்பு நிதி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல 8/10/2024 அன்று அதுல தினக்கூலியாக வேலை பார்த்தவர் கிட்டத்தட்ட ரூபாய் 8 கோடி ரூபாய் அதில் முறைகேடு செய்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த தினக்கூலி ஊழியர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இன்று வரை அந்த 8 கோடி ரூபாய் மீட்கப்படவில்லை. இன்னும் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் யாரெல்லாம் பயனடைந்தார்கள் என்றும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அவர் அந்த சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று சொன்னபோது நீதிமன்றத்திலே தடை உத்தரவு பெற்றிருக்கிறார். அந்த தடை உத்தரவையும் நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது 8 கோடி தானா, இல்லை எத்தனை ஆண்டு காலமாக இந்த முறைகேடு நடந்திருக்கிறது? விழுப்புரம் நகராட்சியில் மட்டும்தான் இது நடைபெற்றிருக்கிறதா, பல்வேறு நகராட்சியிலும் இது நடைபெற்றிருக்கிறதா என்பதை நகராட்சி நிர்வாகம் அனைத்து நகராட்சியிலும் இது ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த விழுப்புரம் நகராட்சியிலே நடைபெற்றிருக்கிற இந்த 8 கோடி ரூபாய் முறைகேடிலே ஈடுபட்ட அதனால் பயனடைந்த பல அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடந்த காலத்திலே அந்த விசாரணை முடக்கப்பட்டிருக்கிறது. அதை உரிய விசாரணை நடத்தி உரியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த தொழிலாளருடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், நீங்க ஒரு நிமிஷம் நன்றி சொல்றதா அனுமதிக்கிறேன். சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு சொல்றேங்க, பள்ளி கல்வித்துறையை காப்பாத்துங்க. ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு கடந்த காலம். அதனால நீங்க வந்து நல்லா ரைட் பண்ண சொல்லுங்க. இல்ல எப்படி காப்பாற்ற போறாருன்னு அவர் உரையில பதில் உரையில அவர் சொல்லதான் போறாரு. மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் சொல்லுங்க. உட்காருங்க. மானிய கோரிக்கை மாதிரி ஏதாவது கிளாரிபிகேஷன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை அனுபவம் பண்றேன். சொல்லுங்க. உட்காருங்க நீங்க. மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் மாண்பு உறுப்பினர் தலைவர்களே, ஒரு நிமிஷம் மாண்புமிகு பேரவைத் ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காலையிலே பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசும் பொழுது மெயின்டெனன்ஸை பற்றி பேசினார்கள். குறிப்பாக மருத்துவத்துறையிலே கல்லூரிகள் இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது, அதற்கான நிதி ஒதுக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையில் எப்படி இது போன்ற நிலை இருக்கிறதோ அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கிறது, சட்டமன்றத்தில் நீதித்துறை இருக்கிறது. நீதித்துறையை பொறுத்தவரையில் அதற்கான நீதிபதிகள் போர்ட்போலியோ அமைக்கப்பட்டிருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளும் மோசமான நிலையில் இல்லாமல் இருப்பதற்கு மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரும் இணைந்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார், என்ன கிளாரிபிகேஷன் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2 மாதமாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் கடுமையான குடிநீர் நீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிளாரிபிகேஷன் என்ன கேட்டிருக்கேன்னா, அவர் நீ கொடுத்திருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்களுக்கு ஏதாவது விளக்கம் கேட்டால் நீ தாராளமா கேளுங்க. முன்னர் நடந்தது, முந்தைய ஆண்டுகள் நடந்ததை பற்றி விளக்கம் சொல்வதற்கு கிளாரிபிகேஷன் இப்ப என்ன வேணும்?
தான் சொல்ல போறேன். இப்ப தண்ணி இல்ல, இப்ப இல்ல, கடுமையான தண்ணீர் வைகை இருக்குது, அமைச்சர் செய்வார். அப்படி சார், ஒரே நிமிஷம். வைகை திண்டுக்கல் மாநகருக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு. 560 கோடியில அந்த திட்டப்பணிக்கு நிதியை விடுவித்து அந்த பணியை விரைந்து தொடங்க நம்முடைய அரசை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தாரகை அவர்கள் கேளுங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஊர்ப்புற நூலகர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிவதற்காக 30/8/2012 அன்று 1000 பேருக்கு பணி நியமன வேலை வாய்ப்பு அலுவலகம் முதல் வேலை வழங்கப்பட்டது. ஆனால் இதுல என்னன்னா இதுல இவர்களுக்கான முறையாக PF வேற எந்த பேசிக் சேலரிஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த நூலகர்களை அனைத்து மற்ற நூலகர்களை போல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு 440 பேருக்கு 3ஆம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா 72 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் கேட்கிறேன். 72 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவர்கள இவங்க பணி நியமனம் செய்யற அன்னைக்கு ஓணம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் தான் ஜாயின் பண்ணாங்க. அப்ப சீனியாரிட்டியில இவங்களோட அடிபட்டு விட்டது. எனவே நாங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்பது என்னவென்றால் இவர்களை அட்லீஸ்ட் 3ஆம் நிலை ஊழியர்களாகவாது அரசு நியமனம் செய்வதற்கு முன்வருமா என்று பள்ளி கல்வி கனிமொழி சந்தோஷ் மாண்பு உறுப்பினர்